இந்த நாளில் மீண்டும் தேவ சமூகத்தில் கூடி அவரை மகிமைப்படுத்தும்படியாய் தேவனுடைய ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ அந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு, பல வருஷத்துக்கு பிறகு, அதாவது நான் பாரம்பரிய சபையில் எங்களுடைய சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் இருக்கும்போது அங்கே 4 பைபிள் ரீடிங் வாசிப்பாங்க. பழைய ஏற்பாட்டில் 2 வாசிப்பாங்க, புதிய ஏற்பாட்டில் 2 வாசிப்பாங்க. முக்கியமாக இயேசுவின் நற்செய்தி பகுதி குருவானவர் பாஸ்டர் வாசிக்கணும். நாங்கள் எல்லாரும் எழும்பி நின்று அதை கவனிக்கணும். இந்த காரியத்தை நான் எல்லா சபைகளுக்கும் சொல்லுவேன். இயேசுன்னு ஆராதிக்கிற நீ ஏன் உன் சபையில் இதை வாசிக்க மாட்டேங்கிற? பாரம்பரிய ஆவி இல்லாதவன் வாசித்தான், ஆவி இல்லாதவனுக்கு மண்டை வெளிச்சி இல்லை, தெளிவில்லாமல் போச்சு, எல்லாம் காரமாக திட்டுவேன். யாருமே மைண்டு பண்ணுற கிடையாது. கருங்கல் பக்கத்தில் ஒரு மாஸ்டர் உண்டு, அவர் வாசிப்பார். அவரே அந்த ரொட்டீன் வச்சுருக்கார். அப்புறம் இன்னைக்கு தான் மீண்டும் அப்படி ஒரு சம்பவம், சந்தோஷம் தான். இல்லை ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கிற ஒரு சந்தோஷமான காரியம் இல்லை, வேற எதுவும் அதுக்கு ஈடாகாது. சரி, நாம் ஆண்டவருடைய வார்த்தை தான் தொடர்ந்து கேட்கணும். நானும் வேற என்ன பேசுறது? கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37 38 வசனமா 37 38 வசனம் என்ன சொல்லுதுன்னா, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறைகள்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ள வண்ணமாய் நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனசா இருந்தேன், உங்களுக்கோ மனசில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று அந்த வசனம் இருக்கு. இதே விஷயம் லூகாசு விசேஷத்தில் வருது. 19ஆவது அதிகாரத்தில் 41 அது கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக சொல்லியிருக்கு. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காய் கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை நீ அறிந்திருந்தால் அது நலமா இருக்கும். இப்பொழுதும் அவை உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கிறது நோக்கி நெருக்கி உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் தரையாக்கி போடும் காலம் வரும் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்ததில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அவர் நாள்தோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடிக்கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் தேசத்தின் தலைமையிடமாய், புனித தலமாய், பரலோக தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் கருதப்பட்ட எருசலேம் தேவாலயத்தை குறித்து, அந்த பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் இங்க கேட்டீங்க. அங்க எல்லா காரியம் நடந்துட்டு இருந்தது. ஆனா ஆண்டவர் அந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு சொல்றார், உன்னை நான் கோழி தன் குஞ்சுகளை சிறகுக்குள்ளே அணைத்து பாதுகாக்கிற மாதிரி நான் பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவோ ஆசையா இருந்தேன், எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அது நீ அதை விரும்பல. ஆனா நாள் வரப்போறது எல்லாம் நிர்மூலமாக்கப்படும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை சுமார் 70 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே நிறைவேறி எருசலேம் பட்டணம் முற்றிலும் அழிக்கப்பட்டு, தேவாலயம் இடிக்கப்பட்டு, ஒரு துண்டு சுவர் மட்டும் வெளியே உள்ள சுவர் இருக்குது. அந்த ஜனங்கள் 2000 ஆண்டுகளாய் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க, சிலர் சிதறிக்கப்பட்டார்கள், போன இடத்துல எல்லாம் கொட்டுமையில அனுபவித்தார்கள். செகண்ட் வேர்ல்டு வார், 2ஆம் உலக யுத்தம் நடந்த போது ஹிட்லருடைய காலத்தில் நிறைய லட்சக்கணக்கான யூதர்கள் பிடித்து தேடி பிடித்து கொண்டு வந்து சித்திரவதை செய்து படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை வரலாற்று சம்பவமாக பார்த்திருக்கிறோம். 1947 அந்த வருஷத்துல தான் மீண்டும் சிதறி இருந்தவங்க ஒரு சின்ன கூட்டமாக போய் அந்த இஸ்ரேல் தேசத்தில் போய் அந்த தயவுல இதுவரை வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு காரணம் இருந்தது, அது நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஏற்கனவே ஆண்டவர் உனக்கு இப்படி சம்பவிக்க போகுது, நீ என்னை புறக்கணித்து விட்டாய்ங்கிறத சொல்லி இருந்தார். அது மாத்திரம் இல்ல, இயேசுவை சிலுவையில் அறையும் போது அந்த பிலாத்து இடத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்க தலையில் மேலே இருக்கட்டும். ஏன்னா அவன் சொல்றான், இவன் நீதிமான், இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் பாத்திரம் இல்லைன்னு கையை கழுவுறான், இவனை நான் விடுவிக்கணும்னு சொன்னா, இல்ல இவன் இரத்த பலியெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம்னு கேட்டு வாங்கிட்டாங்க. 2000 ஆண்டை கடந்து இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது இவ்வளவு காலங்கள் இவ்வளவு சூழலில் கடந்து வந்த பிறகும் அவங்க மனம் திரும்பினாங்களான்னு கேட்டா
திரும்பலங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? தங்களுடைய இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏத்துனாங்க. இயேசுவின் சுவிசேஷத்தை இங்க யாரும் பேசக்கூடாது, யாரும் இயேசுவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்க கூடாது, பேசவும் கூடாது. நீங்க அங்க போய் பார்க்க போறவெல்லாம் வந்தியா பாத்தியா பேசாம போயிட்டு இங்க வந்து துண்டு பிரதி கொடுத்துறாது, பொது ஏற்பாடு கொடுக்கப்படாது, இங்க வந்து இயேசுவின் நற்செய்தி பேசப்படாது, யாரையும் கன்வெர்ட் பண்ணப்படாது. அப்படி பண்ணணும் அது கடினமான குற்றச்செயல் என்ற சட்டத்தை ஏற்றி பார்லிமெண்ட்ல நிறைவேறிட்டாங்க. நிறைவேற்றி அந்த சட்டத்தை செயல்படுத்த போக வேண்டிய வேலையில தான் ஹமாஸ் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை சரசர இஸ்ரேலுக்கு மேல அடிச்சாங்க. அண்ணன் அடிச்சது ஆரம்பிச்சது தான் இன்னும் வர சிக்கி சின்ன பின்னமாய் இன்னும் சிதைந்து கொண்டிருக்கிறார்கள். கோழி சிறகண்டையிலே குஞ்சுகளை சேர்க்கிற வண்ணமா நான் சேர்த்துக்கொள்ள மனசா இருந்தேன், உங்களுக்கு மனசு இல்லாம போயிட்டு. அல்ல யோவான் 15:22 சொன்னார், நான் வந்து அவரிடத்தில் பேசாதிருந்தேன் ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது, பாவம் இராது. இப்போதோ என்னை கண்டு என்னை பகை திறக்கிறார். நான் பரலோக தேவனிடத்தில் இருந்து வந்து பேசினேன். ஏன்னோ எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்கா வகை வகையா தீர்க்கதரிசிகள் மூலம் மனிதர்கள் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிற தேவன் கடைசி நாட்களில் தம்முடைய குமாரனை பரலோகத்திலிருந்து அனுப்பி அவர் மனிதர்களோடு பேசினார். யோவான் 10:36-38 வரை பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற நான் என்ன தேவகுமாரனை சொன்னா அதுல என்ன தப்பு, அதுல என்ன தப்பு என்று கேட்டார். பாருங்க, அவர் தன்னை தேவகுமாரன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, மேசியாவோ என்னை பின்பற்றுங்க, என்னை பற்றி தானியேல் தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அவங்க கேட்கறது பாடு கிடையாது. ஆனா மறுபக்கம் நீங்கள் அப்போஸ்தலர் 10:38 இயேசுவின் சீசனாகிய பேதுரு சொல்வார், தேவன் அவரை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவரோடு கூட இருந்தார், அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை பண்ணும்படி சுற்றி தெரிந்தார் என்று சொல்லி இயேசுவின் சீடர்கள் ஒரு சின்ன கூட்டம் மட்டும் இயேசுவை அங்கீகரித்தார்கள். மற்ற கூட்டம், இன்னொரு கூட்டம் இயேசுவை புறக்கணித்து விட்டார்கள், இயேசுவை புறக்கணித்து விட்டார்கள். இயேசு நல்லா சொன்னார், யோவான் 8:12, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்காம அவன் நித்திய ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொன்னார். நான் உலகத்துக்கு ஒளியா வந்திருக்கிறேன்னு சொன்னார். அதை அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை, மிக சிலர் மட்டுமே அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு உத்தரவாதம் கொடுத்தார். யோவான் 10:27-28 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவை எனக்கு பின் செல்லும், அவைகளை என் கையில வச்சிருப்பேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவாது, என் கையிலிருந்து நான் பறிச்சிட்டு போக விட மாட்டேன், நான் அவைகளுக்கு ஜீவனை மட்டும் இல்ல நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பெரிய நல்ல வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்தார். ஆனாலும் கூட அநேகர் அவரை பின் செல்ல, சீசராய் பின் செல்ல விரும்பவில்லை. இன்றைக்கும் அதுபோன்ற ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ இயேசுவிடத்திலிருந்து இயேசுவின் நாமத்துல ஏதாவது நன்மை கிடைக்குமா, எப்ப ஓடி விடலாம் என்றுதான் ஜனங்கள் இருக்கிறாங்களே தவிர இந்த அன்புள்ள ஆண்டவரை பின்பற்றுவதற்கு அநேகர் தயாராக இல்லை என்ற ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு அவர் பண்ணின ஜெபத்தை குறித்து யோவான் 17:6 வாசிக்கிறோம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை அறிவித்தேன், அவர்கள் உம்முடையவராக இருந்தார்கள் என்று சொல்லுவார். 9 நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவை குருவாக, தலைவராக, மேய்ப்பராக, அப்போஸ்தலராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சீடர்களாக பின்பற்றுகிறவர்களை குறித்து அவர் விசேஷமாய் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 17:12 வாசிக்கும் போது அவர் சொல்லுவார், நான் உலகத்தில் இருக்கையில் நான் என்னுடைய சீடர்களை நான் காத்து கொண்டு வந்தேன், பாதுகாத்து கொண்டு வந்தேன். யோவான் 17:15 சொல்லுகிறார், நான் போறேன், அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், அவர்களை நீர் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையில் இருந்து காக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபம் பண்ணிவிட்டு அவர் சிலுவைக்கு போய் மயத்தோர் உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். ஹல்லேலூயா! இந்த இயேசு எவ்வளவு பொறுப்பாய் உத்தரவாதம் உள்ளவராய் தம்முடைய சீடர்களுக்காக ஏற்பாடுகளை செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதை முதலாவது நீங்க புரியணும்.
இந்த ஏற்பாடு இயேசுவின் பக்தர்களுக்கு கிடைக்காது, இயேசு ஆராதிக்கிறவர்களுக்கு கிடைக்காது, இயேசுவேன்னு சொல்லுகிறவர்களுக்கு கிடைக்காது. அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய மாதிரியின்படி, அவருடைய சீசர்களாய் அவரை பின்தொடர்கிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த காலத்திலேயே இயேசு இடத்திலே சில யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்ற செய்தி இருக்கிறது. அவருடைய செயலை பார்த்தவர்களை விசுவாசித்தார்கள். யோவான் 8:31-32 அவர் சொல்லுவார், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க நல்லதுதான், ஆனா விசுவாசம் மாத்திரம் போதாது, நீங்கள் என் உபதேசத்துல நிலைச்சிருந்தா ஏன் சீசரா இருக்கணும். ஏன் உபதேசத்துல இருந்தா ஏன் சீசராயிரு. மோசையனுடைய உபதேசத்துல இருந்தா மோசையின் சீசனாயிரு. இனிமேல் நீ மோசையின் சீசனா இருக்க முடியாது. நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம். என் விசுவாசிச்சீங்கன்னா என்ன பின்பற்றணும், ஏன் சீசரா இருக்கணும், ஏன் வசனத்துல நடக்கணுங்கிறத கண்டிப்பாய் சொல்லிவிடுகிறார். யோவான் 3:5 நிக்கோதேமுங்கிற ஒரு மனுஷன் வர்றான். அவன் வந்து தேவன் உம்மிடத்திலே இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்ய முடியாது என்று சொன்னான். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். அப்ப இயேசு சொன்னார், விசுவாசம் எல்லாம் இருக்கட்டப்பா, ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பழைய பாரம்பரியம், பழைய வழக்கம், பழைய நம்பிக்கை, எனக்கு என்னுடைய உபதேசத்துக்கு புறம்பான எல்லாவற்றையும் விட்டு அதை அடக்கம் பண்ணி நீ புதிய மனுஷனாய் மாற வேண்டும், இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று சொல்லிவிட்டார். அவ்விதமாகவே தான் யோவான் 4:1 போய் அவரே இப்படி அவருடைய உபதேசத்தை சீசத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கு அவர் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக இயேசு 2000 ஆண்டுகளாய் தம்முடைய வல்லமை அதிகாரத்தை வெளிப்படுத்தி தமக்கு சீசராகிற வேலையை தம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் இன்றும் செய்து கொண்டே வருகிறார். பாருங்கள், யோவான் 9:27-30 வரை வரும்போது ஒரு குருடன் கேட்கிறான். நல்ல கவனிங்க, அவன் பிறவியில குருடன், அவன் ஆண்டவர் சுகமாக்கினார். பெரிய அற்புதம். வேதபாரர் பரிசேயர்லாம் வந்து அவன் எப்படி கண்ணை திறந்தான், அவன் யாரு அப்படி சுருட்டி கேட்கிறான். அவன் சொன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் குருடானா இருந்தேன், நான் பார்க்கிறேன், இவ்வளவுதான் தெரியும். அப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல அவன் பாவி, நீ அப்படி நினைக்காத, தேவன் அவனோட இல்லைன்னு அவர் இப்படி செய்ய மாட்டாருன்னு சொன்னா அந்த யூதர் சொன்னாங்களா, இல்ல அவன் பாவி. அப்போ அந்த குருடன் சொல்றான், எப்பா குருடனுடைய கண்களை ஒருத்தர் திறந்த பிறகும் இந்த ஆள் எங்க இருந்து வந்தான்னு உங்களுக்கு புரியலன்னா இது அதிசயமான காரியம். நல்லா புரியணும். காண்கிறவர்கள் குருடராகும்படி, குருடர்கள் பார்க்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஒரு குருடன் சொன்னோம், நீங்க அவனுக்கு சீசரா உங்களுக்கு விருப்பமானு கேட்கிறான். அங்க இருக்குது, சரிங்க, இதெல்லாம் பார்த்தல்ல, என்ன கண்ணை திறந்ததை பார்த்தல்ல, அந்த இயேசுக்கு சீசராக விருப்பமா அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, நீ அவனுக்கு சீசன், நாங்கெல்லாம் மோசேனுடைய சீசன் சொல்லி நிராகரித்து விட்ட ஒரு காரியம். மார்க் 5:18-20 வரை ஒரு மனுஷன் 6000 பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன், வருஷ கணக்கா உறங்காம கஷ்டத்தோடு துன்பத்தோடு அனுபவித்த மனுஷன், இயேசு வந்து அவனை சுகமாக்கின போது அவன் கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு, நான் உம்மோடு கூட வர விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு குருடனுக்கு இந்த குருடன் என்னுடைய கண்களை அவர் திறந்தார். இந்த இயேசுக்கு நான் சீசன் ஆகணும்னு அறிவு இருந்தது. ஒரு 6000 பிசாசு பிடிச்ச மனுஷனுக்கு என் வாழ்க்கையை மாத்தினவர் இயேசு, நான் அவரோடு கூட அவரை பின்பற்ற வேணும்னு ஆசை இருந்தது. ஆண்டவர் சொன்னார், வேண்டாம், நீ வீட்டுக்கு போ, தேவன் உனக்கு இறங்கி செய்த காரியங்களை உன் வீட்டாருக்கு அறிவின்னு சொன்னா அவன் போய் அந்த பட்டணம் முழுவதும் பிரசித்தம் பண்ணினான். தேவன் அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்கள் இயேசுவை பல காரியங்களுக்கு பயன்படுத்துவீர்கள், ஆனால் இயேசுவின் வார்த்தைப்படி மாதிரிப்படி சீசர்லா வாழ்றீங்கிறாங்கிறது கவனத்தில் கொள்ளணும். நீங்கள் ஆராதனை கிறிஸ்தவர்களா இருந்தா இந்த பாதுகாப்பெல்லாம் உத்தரவாதம் உங்களுக்கு கிடைக்காதுங்க. இயேசுவின் சீசர்களுக்குரிய அனுபவங்கள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும்னா இன்றே அந்த குருடன் ஒப்பு கொடுத்தான் பாரு, அந்த பிராந்த பிடிச்சவன் ஒப்பு கொடுத்தான் பாரு, அதை விட மேல புத்தி உள்ளவர்கள் சொல்ற நீங்க அதிகமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்ப மத்த 23:37 மீண்டும் தான் வருவோம். அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது, அதாவது உன்னை சிறகண்டையிலே சேர்த்து கொள்ள நான் மனசா இருந்தேன், உனக்கு மனசுலாம் போச்சு. அல்ல, என் சீடனாய் சீசியா மாத்தி என் சிறகுக்குள்ள வச்சு உன்னை பாதுகாக்க நான் மனசா இருந்தா உனக்கு என் சீசராக மனசு கிடையாது, என் பின்னால வர மனசு கிடையாது. நான் முன்னால பாதுகாப்பா போறேன், என் பின்னால அடிச்சு விட பார்த்து நடந்து வான்னு சொன்னா உனக்கு அதுக்கு மனசு கிடையாது. உனக்கு மனசு இல்லாம போயிட்டு, ஆண்டவருடைய சித்தம் செய்ய மனசு இல்லாம போயிட்டு. நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 38 வசனத்தில் அவர் சொல்லுவார், ஒரு நாள் வரும், பிதாவின் மகிமை பருந்தினவராய் தேவதூதர்களோடு அவர் நான் மீண்டும் வரும்போது, அந்த வசனத்தை நீங்க படிக்கிறீங்களா? மார்க் 8:38, விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியிலே
என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் பிதாவின் மகிமையோடும் வரும்போது, தூதர் மகிமையோடு வரும்போது அவர் வெட்கப்படுவார். நல்லா நீ கவனிச்சுக்கணும். நமக்காய் சிலுவை சிந்தி, அதாவது எருசலேம் வீதி வழியாய், எந்த வீதி வழியாய் கம்பீரமா அற்புதம் செய்து பிரசங்கம் பண்ணிட்டு போனாரோ, எந்த வீதி வழியாய் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு கூட்டிட்டு போனாங்களோ, அதே வீதி வழியாய் சிலுவையில் அறையப்படுவதற்கு சிலுவையை சுமந்து விழுந்து விழுந்து எழுந்து போனார் என்பது நமக்கு தெரியும். அவர் அதற்கு வெட்கப்படவில்லை. மனிதர்களை விடுவிப்பதற்கு, அவர் இவ்வளவு தாழ்ந்த நிலைமைக்கு தாழ்த்துவதற்கு அவர் வெட்கப்படவில்லை. ஆனா அந்த இயேசு நாமத்தில் நாம நினைக்கிற காரியத்தெல்லாம் அடைஞ்சிட்டு, அவர் சொன்னது மாதிரி செய்யப்படாது, அவர் நடந்தது மாதிரி நடக்கப்படாது, அவருக்கு பின்னால போகப்படாது, ஆண்டவரை பரியாசம் பண்ணும்படியாய் வாழ்ந்தா, ஆண்டவரை பரியாசம் பண்ணும்படியாய் நீ வாழ்ந்தா உன் நிலைமை பரிதாபமா இருக்கும். ஒரு நாளும் ஆண்டவருக்கு மிஞ்சின நியாயம் உனக்கிட்ட வரப்படாது. அது 11ஆம் அதிகாரம் மத்தேயு 28ஆம் வசனத்திலே, நான் சாந்தமா இருப்பேன், நான் எப்பவும் கோவப்பட மாட்டேன், நான் சும்மா கம்பு சுத்திட்டு இருக்க மாட்டேன், சாந்தமா இருப்பேன், மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை மரியாதையா ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளு. வீணா கர்த்தாவே கர்த்தாவே அலறப்படாது. கர்த்தருடைய நாமத்து வீணிலே வழங்குறவனை கர்த்தர் தண்டியாமல் விடாருன்னு சொல்லி இருக்கு. நீ அதனால ஆண்டோடைய நாமத்தை சொன்ன அதுக்கு பாத்திரமா நடக்க பிரயாசப்படு. பிரயாசம் இருக்கலாம், கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம், உனக்கு எல்லா காரியம் செய்யறதுக்கு பலம் உண்டு, அறிவு உண்டு, திறமை உண்டு. ஆண்டவருடைய மாதிரியில் நடக்கதான் உனக்கு பலம் இல்லையா? அப்போஸ்தலருடைய மாதிரியில் நடக்கதான் உனக்கு பலம் இல்லையா? நீயும் பைபிளை எடுத்துட்டு நாடு நாடா ஊர் ஊரா சுத்தணுமா? ரொம்ப ஜாக்கிரதையார், ரொம்ப ஜாக்கிரதையார். ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுறாரு எனக்கு தெரியும். உன்னை சிறைக்குள்ள மூடும்படி நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன். எருசலேமை கைவிட்டவர் நம்ம கைவிடுறது அவ்வளவு பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது. நீங்க சொல்லிக்கலாம் அவர் கைவிட மாட்டார். எருசலேம்ல வாசமா இருந்தவர் அதை இடிச்சு போட்டிருக்காரு. இன்னும் பாருங்க 2000 வருஷம் கழிச்சு குட்டிச்சவர் துண்டிச்சவர் நிக்குது, அந்த பாம்பிங் நடந்துட்டு இருக்குது. அப்படின்னா நம்ம நிலைமை எப்படி? ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இவ்வளவு பெரிய உத்தரவாதத்தை நமக்காய் கொடுத்து பொறுப்புகளை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது நாம் ஆண்டவருடைய சீசர்களால் மாறி அவருக்கு மாதிரியை பிரதிபலிக்கிறோமா? யோவான் 13:15 சொல்லுவார், நான் செய்தது போல செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வச்சுட்டு போனேன். 1 பேதுரு 2:21 சொல்லுது, அப்படி அடிச்சவட்ல நடக்கும்படி மாதிரியை வச்சுட்டார். 1 யோவான் 2:6 சொல்லுது, அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் அவர் நடந்தபடியே நடந்தாகணும். உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கணும். நான் நியாயம் தீர்க்க போறதில்லை, நியாயாதிபதி வருகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்கதாய் நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வர்றதுன்னு ஆண்டவர் சொன்ன வசனம் வெளிப்படுத்தல் 22:12 நீங்க வாசிக்கிறோம். தேவனால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதியாய் இயேசு வரும்போது அவரை பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு, கிண்டல் பண்றவர்களுக்கு, அவரை அவமரியாதை செய்து வாழ்றவர்களுக்கு, அவரை மிஞ்சி நீதிமான்களா நடிச்சவர்களுக்கு என்ன கொடுப்பாருங்கிறத இந்த நாள்ல நீங்க செஞ்சு வச்சுக்கணும். செத்த பிறகு ஒன்ன மாத்த முடியாதுங்க. அதுக்குதான் இந்த கூட்டங்களை வச்சிருக்கு, அதுக்குதான் இந்த பிரசங்கங்களை நாங்க உங்களுக்கு பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்ணீரோடு சொன்னார், நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாட்களிலாவது நீ உன்னுடைய ஆண்டவரை அறிந்தா நல்லமா இருக்கும், அப்படியே வார்த்தை அறிஞ்சா நல்லமா இருக்கும், அப்படியே மாதிரி அறிஞ்சா நல்லமா இருக்கும், அப்போஸ்தல தீர்க்கதரிசி அஸ்திபாரத்தை அறிஞ்சா நல்லமா இருக்கும். வரும் நாட்கள் வரும், நீ நினையாத ரீதியில அபாயங்கள் வரும், சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்லா பாக்குறீங்க. இயேசு வர போறார், கூட்டிட்டு போறாருன்னு எல்லாருக்கும் ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. ஏன்னா இயேசுன்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு வரணும், அப்படித்தானே? அவர் சொன்னதை செய்யாம இருந்தா எப்படிங்க கூட்டிட்டு போவார்? அவருடைய ஆவியில கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தையில நடக்காம இருந்தா எப்படிங்க கூட்டிட்டு போவார்? நீங்க யோசிங்க. உங்களை நீங்களே ஏமாத்துக்கிடாதீங்க. அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுதலை பண்ணும்படி சிலுவையிலே ரத்தம் சிந்தி விலை கொடுத்து உங்களை வாங்கி இருந்தா நீங்களும் இந்த சுவிசேஷத்துக்கும் சத்தியத்திற்கும் சாட்சியா நிற்கும்படி விலை கொடுக்க வேண்டிய கடமை இல்லையா உங்களுக்கு? இல்லையா? அவர் தன்னால முடிஞ்ச விலை கொடுத்து நம்ம விடுவித்தார். நாமும் உரிய விலை கொடுக்கணுங்க. போராட்டம் இருக்குங்க, நெருக்கங்கள் இருக்குங்க. அப்படிதான் அப்போஸ்தலர்கள் கடந்து போனாங்க, ஆதி திருச்சபையார் கடந்து போனாங்க. நாம் அநேக உபத்திரவங்கள் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் கடந்து போயிட்டோம். நாம எப்படிங்க வாழ்றோம்? நம்முடைய வாழ்க்கைக்கு இயேசுக்கும் சம்பந்தம் இருக்கா? கந்தை துணியோ கர்த்தருக்கு எல்லாம் பாட்டெல்லாம் பாடிடுவோம்ல, நாம எப்படி நடக்கிறோம்? ஒன்னு சொல்றேன், முன்னால வர்ற வார்த்தையை சொல்றேன், ஒரு நாளும் உனக்கா ரத்தம் சிந்தி மரித்து உன்னை விடுவித்து உன்னை ஆதரவித்து கொண்டிருக்கிற ஆண்டவரை பரியாசம் பண்ணபடி வாழ்ந்துறாரு. அல்ல,
ஆண்டவரை பரியாசம் பண்ணும்படி வாழாது, ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படி வாழாது. அது ரொம்ப சங்கடமான காரியம். முடிச்சிடுறேன். இயேசுவோட இருந்த 12ல் ஒரு சீசன் இருந்தான் பார்த்துக்க. ஒரு 30 வெள்ளி காசுக்கு இத்தனை அற்புதத்தை கூட இருந்து பார்த்தவன் எதிரிகளுக்கு காட்டி கொடுத்தான் பார்த்துக்க. அந்த காசு அவனுக்கு பயன்படலை. அவன் நான்கு கொண்டு செத்தான், குடல்கள் எல்லாம் வெடித்து போயிட்டு அப்படின்னு எழுதியிருக்கு. இயேசுவின் நாமத்தை சொல்லலாம், ஊழியெல்லாம் செய்யலாம், இயேசுவின் சீசன் கூட நடக்கிறதுல 12ல் ஒன்னு சொல்லிக்கிடலாம். என்னை பேர் சொல்லி அழைச்சாரு, கூப்பிட்டாருன்னு நீ சொல்லலாம், கூப்பிட்டு இருக்கலாம் பார்த்துக்க. ஆனா நீ ரொம்ப காலமா ஆண்டவரை பரியாசம் பண்ணபடி நடக்கிறாய். அல்ல, நான் சபை சங்க மார்க்கம் பற்றி பேசல. ஆண்டவராக இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுத்து உங்களை நடத்துகிற ஆண்டவரை மையமா வச்சு தான் பேசிட்டு இருக்கிறேன். என்ன மையமா வச்சு பேசல. தயவு செய்து ஆண்டவரை பரியாசம் பண்ண நிறுத்தீர். உன்னுடைய கள்ள கோட்பாடு, கள்ள கொள்கை, காட்டுத்தனம் ஒன்னு நிக்காது. ஒன்னு ஆண்டவருக்கு முன்ன நிக்காது. உன் பலம் ஒன்ன நிக்காது. நான் எச்சரிக்கிறேன். ஏன் இந்த வார்த்தை வருது எனக்கு தெரியும். சிறகுக்குள்ள பாதுகாக்க நான் ஆசையா இருக்கிறேன். கண்ணீரோடு ஆண்டவர் கதறுகிறார். மரியாதையா தாழ்த்தி மனம் திரும்பி, ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத ஒண்ணு வேண்டாம், நீர் விரும்பாத ஒண்ணு வேண்டாம், நீர் சொல்லாத ஒண்ணு வேண்டாம், அந்த வழியில நடக்க மாட்டேன் என்று ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். அல்ல, ஒரு வார்த்தை தலையை தாழ்த்து வீழா, ஒரு வார்த்தை தாழ்த்து